அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தன். நண்பர்களே, 30/5/2025 அருமையான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நம்ம கோமடத்தில் இருப்போம். வெள்ளிக்கிழமை மதியம் அனைவருக்கும் கோமடத்தில் ஆசி வழங்கப்படும். 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு கோமடத்தில் கோபூஜையில் நான் கலந்துக்கிறேன். ஏன்னா மலேசியா போனதுனால இடையில கலந்துக்க முடியல. 1 மணிக்கு அன்பர்கள் வரக்கூடிய அனைவருக்குமே ஆசீர்வாதங்கள் உண்டு, அன்றும் அருள்வாக்கு உண்டு. அன்றைக்கி வர்ற எல்லோருக்கும் நல்லபடியாக எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு செய்து வைக்கிறோம். வர்றவங்க உங்களுடைய வருகை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் உறுதிப்படுத்திட்டிங்கன்னா சந்தோஷம். நான் இந்த மாதிரி கோமரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை வாங்க. நம்ம கோபூஜையில் மகாலட்சுமியின் அருளோட, பெருமாள் அருளோட, சுக்கிரன் அருள் பெற்று நல்ல கோடி கோடியாய் செல்வம் பெருகி வாழ்வாங்கு வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம். வாங்க. திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 3:28 வரைக்கும் திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி. அதிகாலை 2:37 வரைக்கும் திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். மாலை 5:01 வரைக்கும் கண்டம் நாமயோகம், அதன் பின்பு விருத்தி நாமயோகம். அதிகாலை 3:28 வரைக்கும் கரசை கரணம், அதன் பின்பு பிற்பகல் 2:51 வரைக்கும் வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்களுடைய பிறந்த தினம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வடக்குப்பட்டி ராமசாமி தான். சுந்தர ராமசாமியெல்லாம் நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம். இந்த பிறந்த நாட்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் அவர்களை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால தான். அதனால் வெள்ளிக்கிழமை தவறாமல் நாம் சந்திப்போம். வாங்க கிரக நிகழ்வுகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு சந்திரன் சேர்க்கை. மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில், கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி சுக்கிரன் மீனத்தில். தேசிய படைப்பாற்றல் தினம். அன்பர்களே, படைக்கும் வல்லமை பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.